வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.7 அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட் சம் போட போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 400 x power 4 y power 12 z power 16 100 x power 8 y power 4 z power 4. இப்போது இதை நம்ம ரூட்டில் போட்டுக்கிறோம். இதை நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். முதல்ல கட் பண்ணுறோம். இது 0 0 0 கட் ஆகிடுச்சு. அப்போ இதில் 4 வந்திருக்கு. இப்போ இது மாதிரி எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 8ன்னு நம்ம ஒரு ஃபார்முலா முன்னாடி படிச்சிருப்போம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு பவரை ஆட் பண்ணணும். அதே ஏ பவர் என் பை ஏ பவர் என் பவர் வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். டிவிஷனாக இருந்தால் பவரை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம். அது மாதிரி இதில் 4லேருந்து 8 சப்ராக்ஷன் பண்ணுறோம். அடுத்து 12லேருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஜெட் பவர் 16லேருந்து ஜெட் பவர் 4 பவரை சப்ராக்ஷன் பண்ணுறோம். முதல்ல வந்து எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 8. அப்போ 4லேருந்து -8 சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது. மைனஸ் சைன் போட்டு 8லேருந்து 4 போச்சுன்னா 4 இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்னா 1 பை எக்ஸ் பவர் 4. அந்த மைனஸ் எடுக்கிறதுக்கு 1 பை எக்ஸ் பவர் 4 எழுதலாம். அடுத்தது ஒய் பவர் 12 பை ஒய் பவர் 4. இதில் பவரில் சப்ராக்ஷன் 12லேருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணால் 8. அடுத்தது ஜெட் பவர் 16 பை ஜெட் பவர் 4. ஜெட்டு காமன்னு 16லேருந்து 4 போச்சுன்னா 12. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே டெனாமினேட்டரில் இருக்குது எக்ஸ் பவர் 4, அதை போட்டிருக்கோம். ஒய் பவர் 8 வந்தது, ஜெட் பவர் 12 வந்தது. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஸ்கொயர் ரூட்டு 4க்கு வந்து 2, அதை நான் வெளில எடுத்துட்டேன். மற்றது இதை வந்து எப்படி பண்ணலான்னு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒய் பவர் 8 வரணும். அது வந்து ஒய் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 4. இது பவர் ஆட் பண்ணால் ஒய் பவர் 8. அதே மாதிரி ஜெட் பவர் 6 இன்ட்டு ஜெட் பவர் 6 ஜெட் பவர் 12. ஏன்னா பவர் ஆட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட்டில் இதெல்லாம் ஒய் பவர் 4 போட்டாச்சு, ஜெட் பவர் 6 போட்டாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. இதோட ஸ்கொயர் இது நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம வெளில போடணும். எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டில் நம்ம அப்சல்யூட் வேல்யூ போடச்சு மாடுலஸில் போடணும். நம்ம இது கான்ஸ்டண்ட்டை நம்ம எப்போவுமே வெளியில் போடணும். மற்ற வேரியபிள் நம்ம உள்ளே வந்து அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸில் போடணும். அதனால தான் மாடுலஸில் போட்டிருக்கேன். அடுத்த சம் போகிறேன். செகண்ட் சம் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2x ப்ளஸ் 1 பை 16. இது வந்து நம்ம a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலையும் போடலாம், இல்லைன்னா நம்ம ஃபேக்டரைசனும் பண்ணலாம். இப்போ நான் ஃபேக்டரைசன் தான் பண்ணியிருக்கேன். ஃபேக்டரைசனில் 7 இன்ட்டு 2 வந்து 14. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 ரூட் 14 வரணும். இப்போது 1 ரூட் 14 ப்ளஸ் 1 ரூட் 14 இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 14. இப்போ இது 1 ரூட் 14னால 14 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணால் ரூட் 14 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14 கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சு இப்போ இந்த இடத்துல இதை நம்ம போடுறோம். ரூட் 14x ப்ளஸ் ரூட் 14x போட்டு ப்ளஸ் 2. இப்போ பிரிக்கிறோம். இது எப்படின்னா 7 பிரிக்கிறோம். எப்படின்னா 7 அப்படி எழுதலான்னா ரூட் 7 இன்ட்டு ரூட் 7. ரூட் 7 இன்ட்டு ரூட் 7 7. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரூட் 7 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ரூட் 14 வரும்னா ரூட் 2. இப்போ இதையே மல்டிப்ளை பண்ணால் ரூட் 14 வரும். இதையே திருப்பி நம்ம இங்கே போடுறோம். இப்போ 7 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த ரூட் 14 வருதுன்னு பார்க்கணும். ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த ரூட் 2வும் மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ இதையும் ஜாயின் பண்ணி போடுறோம். இதை தனியாக எடுத்து போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2. இது வந்து ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2. இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டாச்சு. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறோம். 2 நம்பரை ஆட் பண்ணால் -1 பை 2x வரணும். அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 பை 16 நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம முதல்ல 6 மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டா ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு 4 4s are 16. இங்கே மைனஸ்னால் ப்ளஸ்ஸு 1 பை 16 2 நம்பர். அதே நம்பரை ஆட் பண்ணுறோம். இப்போது -1 பை 4 -1 பை 4. இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிச்சா 4 -1 ஆட் பண்ணால் -2. இதை கட் பண்ணால் -1 பை 2. இப்போது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -1 பை 16 கிடச்சிது. அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -1 பை 2 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 4x மைனஸ் 1 பை 4x ப்ளஸ் 1 பை 16. இப்போ இதை பிரிக்கிறோம். எப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 -1 பை 4 -1 பை 4x. இப்போ இதையே திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணுறோம்.
எக்ஸ் மைனஸ் 1/4 போடுறோம். இந்த எக்ஸ் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1/4 எக்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/4. இப்போது இது மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 1/4 எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 1/4 இன்ட்டு 1/4 1/16. இதையும் ஜாயின் பண்ணி இங்கே போடணும், இது தனியாக எடுத்து போடணும். அப்போது ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1/4, இது வந்து எக்ஸ் மைனஸ் 1/4. இப்போ இது ரெண்டும் எக்ஸ் மைனஸ் 1/4 இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்கொயர் போட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, மேலே வந்து இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸ் ரூட்டாக 7x ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர் ஒன்று வந்தது. எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் வந்து இதுக்கு ரூட்டு. இப்போ ரூட்டு கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்தது, √7x ப்ளஸ் √2 பை எக்ஸ் மைனஸ் 1/4. இந்த எக்ஸ் மைனஸ் 1/4 நம்ம இது எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை ஃபார்ம் பண்ணலாம். இப்போது இதில் எல்சிஎம் வந்து 4 கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x மைனஸ் 1. இப்போ இதை நம்ம இது மாதிரி டெனாமினேட்டர் வந்து இது மாதிரி இருந்தால் நம்ம அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். இந்த 4 வந்து மேலே வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டுக்கு சொல்லியிருக்கேன், இது கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளில எடுக்கணும், மற்றதுக்கெல்லாம் அப்சல்யூட் வேல்யூ போடணும், அதாவது மாடுலஸ் வேல்யூ போட்டிருக்கோம். 7x ப்ளஸ் √2 பை 4x மைனஸ் 1. இந்த 4 வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் வெளில எடுத்துட்டோம், மற்றெல்லாம் மாடுலஸ் வேல்யூ, அதாவது மைனஸே இதில் வராது, அதுக்காக அப்சல்யூட் வேல்யூவில் நம்ம இது உள்ளே போடுறோம். அடுத்த சம், தேர்ட் சம் பார்க்கலாம். Third sum 121, a plus b the whole 8, x plus y whole 8, b minus c whole 8 by 81, b minus whole 4, a minus b whole 12, b minus c power 4. இப்போ இதில் முதல்ல நம்ம இது ஸ்கொயர் ரூட் போடுறோம். இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் பார்க்குறோம். இங்கே b minus 4 இருக்குது, இங்கே b minus c பவர் 4 இருக்குது, b minus c பவர் 4, இங்கே b minus c பவர் 4. இது ரெண்டும் வந்து b minus c 8, ஏன்னா பவர் ஆட் ஆகிடும் சொல்லியிருக்கேன். இப்போ 8க்கு 8 இது கேன்சல் ஆகிடுச்சு. b minus 4, b minus 4, b minus 8, இந்த b minus 8 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இதை எப்படி எழுதலாம், 11 × 11 121. இதை வந்து 9 × 9. மேலே இருக்கிறது a plus b whole 8, x plus y whole 8 by a minus b whole 12. இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ a plus b whole 8க்கு ஸ்கொயர்னால் 2 4 ஆட் பண்ணோம், நம்மளுக்கு 8 கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு இது ரூட்லேருந்து வெளில எடுக்கிறது 2 இருக்கிறது, நம்ம 1 வெளில எடுப்போம், போட்டுட்டோம். அதே மாதிரி x plus 8 4 ஆட் பண்ணால் 8, 2 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டில் 1 வெளில எடுப்போம். அதனால் x plus y whole power 4 1 வெளில எடுத்துட்டோம். அதே மாதிரி a minus b whole power 6, a minus b whole power 6 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 12 வரும். 2 a minus b whole power 6 இருக்குது, அதில் நம்ம 1 எடுத்து வெளில எழுதிட்டோம். இப்போ இதை மாடுலஸில் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளில எடுத்துட்டோம், மற்ற எல்லாத்தையும் நம்ம மாடுலஸ் வேல்யூவில் எழுதியிருக்கோம், அப்சல்யூட் வேல்யூ எழுதியிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து 11/9 மாடுலஸ் வேல்யூவில் a plus b whole power 4, x plus y whole power 4 by a minus b whole power 6. இதுதான் ஆன்சரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.